10 மணிக்கு வெளியே போனா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னு பெண்களை குறை சொல்லணும். அவங்க 1 மணிக்கு நடுராத்திரி கூட போலாம், அது அவங்க இஷ்டம். ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, பேரண்ட்ஸ் நீங்க தான் உங்களோட குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கணும். ஏன்னா விஜய் என்ன ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கும், புரியுதா? உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். ப்ரோ மக்கள்லாம் கேக்குறாங்க, நீங்க சோறு தான் திங்கிறீங்களான்னு. இல்லன்னு சொல்லுங்க ப்ரோ. ஐ மீன் ஸ்பூன்ல திங்கிறேன்னு சொல்லுங்க ப்ரோ. பிரதர், நீங்க எந்த விஷயத்துல வேணா டிவி கேக்கு விஜய் சாருக்கு வந்து முட்டு கொடுங்க. ஐ ரெஸ்பெக்ட். அவர் பிரஸ் மீட்டே சந்திக்க மாட்டேங்கிறாரு, பிரச்சனை இல்ல. அடிக்கடி சென்னையில பவர் கட் ஆகுது, அது திமுக தான் காரணம் சொல்றீங்க. ஓகே, இவ்வளவு பெரிய குப்பை மலை இருக்கு, அது மைனிங்ல போய் டம்ப் பண்ணுங்க சொல்லி ஒரு அறிவார்ந்த சிந்தனையை வந்து ஒருத்தர் சொல்றாரு, அதுக்கும் முட்டு கொடுங்க. ஓகே, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கான்க்ளேவ் வச்சு கூப்பிடாம வாங்க இன்வெஸ்டர்களா வாங்க, வெல்கம் டு மை இன்ஸ்டாகிராம் சேனல் சொல்லி ரீல்ஸ் மூலமா கூப்பிடுறாங்க, அதுக்கு முட்டு கொடுங்க. ஓகே, தம்பி நீ சாப்பிட்டுருக்கே நான் சாப்பிடல ஒரு மினிஸ்டர் சொல்லுவாரு, அதுக்கும் முட்டு கொடுங்க, எனக்கு ஓகே. ஆனா ஒரு சீரியஸ் அலிகேஷன்ல இந்த மாதிரி ஒரு கேஸ்ல விக்டமே பிளேம் பண்றது எந்த வகையில சரியா இருக்கும்?